கரூர்லேருந்து வருகை புரியும் பரணி மீனா அவங்க வருக வருக என வரவேற்கிறோம். அவங்க பேசும் தலைப்பு அதாவது சனி ராகு கேது பயிற்சியுடைய பலன்களை கூற இருக்கிறாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எது கை தட்டுறோம்னே தெரியாமல் மைக்கு கொடுத்ததை கையை தட்டிட்டு போயிட்டீங்க, மகிழ்ச்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஜோதிட கருத்தரங்க மீட்டிங்க்கு வந்துட்டு மோகனூரில் வந்து பேச வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாலசுப்ரமணி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அதாவது இன்றைய தலைப்பு என்ன பேச சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி, நடந்து முடிந்த சனிப்பெயர்ச்சி. எல்லாருமே ஆர்வமாக சனிப்பெயர்ச்சி அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப குழப்பங்கள் எல்லாம் வந்துச்சு. அதாவது வாக்கியப்படி இன்னும் வரவே இல்லை, இன்னும் 1 வருஷம் ஆகணும், அடுத்த மார்ச்சில் தான் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற மாதிரியும், திருக்கணிதப்படி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் எல்லோரும் ரொம்ப மிகுந்த குழப்பத்தில் இருக்காங்க. அதை ஒரு சின்னதாக தெளிவுபடுத்திடுவோம். இந்த 2025 பார்த்துட்டிங்கன்னா 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதுக்கு நம்ம சிம்பிளாக ஒன்று சொல்லலாம். சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து மனைவி லீவுக்கு போன மனைவி, அம்மா வீட்டுக்கு போன மனைவி திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுதான் சனி பயிற்சி. குரு பயிற்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொழுந்தியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுதான் குரு பயிற்சி. அப்போ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமா? கொழுந்தியாக நம்ம வீட்டுக்கு வந்தால் குரு பயிற்சி ஒரு சந்தோஷமாக இருக்குமா? கோபிச்சுட்டு போன மனைவி திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சனி பயிற்சி, மறுபடி வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ராகுகேது பயிற்சின்னா, மாமிய மாமனார் தனி குடும்பமாக தனி குடித்தனம் இருந்தவங்க வீட்டில் மாமிய மாமனார் வந்துட்டாங்க. இதுதான் ராகுகேது பயிற்சி. இப்போ இதெல்லாம் எப்படி, என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஓரளவுக்கு விளக்கம் புரிஞ்சிட்ருக்கு. இதில் வந்து சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன எப்படி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த குளோபல், அதாவது அந்த ஐயா கட்டியிருக்கிறார் பாருங்கள் சக்கரம், அது வந்து முன்னோர்களும் வாக்கியப்படி இருக்கக்கூடியவங்களே என்னங்கிறாங்கன்னா, கிரகங்கள் சுற்றுக்கள் சுற்றி அந்த சக்கரம் தேய்ந்து போய் சரியான கணக்கீடு இல்லை, அதனால் வந்து சனிப்பெயர்ச்சி இன்னும் நடக்கலை, சனிப்பெயர்ச்சிக்கு இன்னும் 1 வருடம் இருக்குது அப்படின்ட்டு வாக்கியப்படி சொல்கிறாங்க. நம்ம திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா, திருக்கணிதம்ங்கிறது என்னது? துல்லிய கணிதம். இன்றைக்கி திருக்கணிதத்தை தான் வந்து திருப்பதியிலேயே இதன்படி தான், திருக்கணிதப்படி தான் இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்களாம் நடத்துறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சனி பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் கும்பராசியிலிருந்து மீனத்திற்கு போய் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் 330 டிகிரி 46 விகலை 36 கலையில் விகலை நொடி இதில் உட்காந்துருக்கார். அப்போ 330 கடந்துட்டார், தொட்டுட்டார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சனிப்பெயர்ச்சி வந்து அடுத்த ராசிக்கு தானே போயிருப்பார். இதை வந்து யோசிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 27/4/2022 சனிப்பெயர்ச்சி நடந்தது. நாம் கோவில் இதில் எல்லாத்தையுமே நாம் பூஜை புனஸ்காரங்களெல்லாம் பண்ணணும், சனிப்பெயர்ச்சி வரவேற்றோம் 27/4/2022. ஸோ இவங்களோட கணக்குப்படி திருக்கணித கணக்குப்படி வாக்கிய கணக்குப்படி பார்த்தாவே இன்றைக்கி வந்து 2 வருஷம் 9 மாதம் ஒரு 10-15 நாள் ஆகுது. அப்போ ஒரு சனி வந்து ஒரு கட்டத்தில் வந்து 2.5 ஆண்டு காலம்தான். இப்போ அவங்களோட கணக்கை பார்த்தாலும் 2 வருஷம் 9 மாதம் ஆயிடுச்சு. அப்போ இவங்க சொல்கிற கணக்கை பார்த்தா இன்னும் அடுத்த மார்ச் வரைக்கும் விட்டால் 3 வருஷம் 9 மாதம் ஆயிரு. அப்போ ஒரு கிரகம், ஒரு சனி பகவான் வந்து 2.5 ஆண்டுகள் தான் ஒரு ராசிலின்னு சொல்லிவிட்டு அப்புறம் 3.25 ஆண்டுகள் ஆகுது. அப்போ எப்படி அந்த வாக்கியம் வந்து சாத்தியமாகும்? இதை எல்லோரும் கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க அந்த வாக்கிய கணிதம் சொல்கிறவங்ககிட்டவே கேளுங்க, லாஸ்ட்டாக நீங்கள் கடைசியாக சனிப்பெயர்ச்சி எப்போ நடத்துனீங்க அப்படிங்கிறத கேட்டால் இது கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு புரியும். சரி, அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து மீனம் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் தான் இருக்கார். அப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் போட்டாலும் சரி, இல்லை வாக்கியப்படி சொல்கிறவங்களும் இன்னும் 1 வருஷம் ஆகும் அப்படின்னா, அப்போ பூரட்டாதி 4ஆம் பாதத்திலிருந்து
பூரட்டாதி 3ஆம் பாதம் 2ஆம் பாதத்திற்காக சனி பகவானை திருப்பி ரிவர்ஸில் கொண்டு வர போகிறாங்க, கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ திருக்கணிதப்படி தான் சரியான சனி பயிற்சி நடந்திருக்குது. இதில் எந்தவித குழப்பமும், யாருக்கும் எந்தவித குழப்பமும் வேண்டாம். சரி, இப்போ சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, மீனத்தில் சனி பகவான் வந்திருக்கார். ஒரு பொது பலன்களாக சொல்கிறேன். இப்போ சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு, கடந்த 2 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா சனி பகவான் மகரத்துலேயும் கும்பத்துலேயும் இருந்தார். அப்போ என்னெல்லாம் பண்ணியிருப்பார்? மகரம் அவருடைய பெண் வீடு, ஆட்சி வீடு. கும்பம் அவருடைய ஆண் வீடு, ஆட்சி வீடு. ஒரு ஆட்சி வீட்டில் அவர் இருந்து ஆட்சி நடத்தினார், அவரோட சொந்த வீட்டிலிருந்து. சனி பகவான் யாருங்க? நீதிமான், அதாவது நீதி சொல்லக்கூடியவர், நீதிபதி. அப்போ என்ன பண்ணுவார்? இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், நிறைய அரசு சம்பந்தப்பட்டவர்கள், ஊழல் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அரசாங்க சம்மந்தப்பட்டவர்கள், லஞ்சம் வாங்கக்கூடிய, இது எல்லாத்தையுமே இந்த 5 வருஷ காலமாக நல்லா வச்சு செஞ்சார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி தனது ஆட்சி வீட்டுக்கு வந்ததுனால. இப்போது சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் எல்லோரும். என்ன சொல்லனா, குருவோட வீட்டுக்கு சனி வந்திருக்கார். அப்போ குருனா யாரு? ஆன்மீக சம்மந்தப்பட்டது, கோவில் வழிபாடு சம்மந்தப்பட்டது, ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள். இந்த வீட்டுக்கு நீதிமான் வந்திருக்கார். அப்போ இந்த 2.5 ஆண்டு காலங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது. யாரெல்லாம் அகப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலியாக இருந்து ஆன்மீகத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், போலியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த 2.5 ஆண்டு காலங்களுக்கு அகப்படுவார்கள். எப்படி அரசியல்வாதிகள், லஞ்சம் வாங்கவர்கள், ஊழல் சம்மந்தப்பட்டவர்கள், நீதிபதிகள் இதெல்லாம் அகப்பட்டார்களோ இந்த 5 ஆண்டு காலத்தில், அதே மாதிரி இந்த 2.5 ஆண்டு காலங்கள் பொது சனி பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, குரு சம்மந்தப்பட்ட வழியில், ஆன்மீக சம்மந்தப்பட்ட, கோவில் வழி சம்மந்தப்பட்டது, போலி ஜோதிடர்கள், போலி ஆசிரியர்கள், இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு நியாயமான சரியான வழியில் நடக்காதவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலங்கள் பனிஷ்மெண்ட் சனி பகவான் உறுதி. குரு வீட்டுக்கு சனி வந்திருக்கிறார். அப்போ அந்த பனிஷ்மெண்ட் உறுதி. ஸோ ஆன்மீக ஸ்தலங்களில் நிறைய போலியாக உருவாகிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த இதில் மாட்டப்படுவார்கள். இப்போ இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் வந்த பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நித்யானந்தா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள், அவர் போலியோ நிஜமோ அது நான் சொல்ல வரல. நம்ம யார் இங்கே போலியாக இருந்து ஒரு ஜோதிட லைன்லேயோ, ஒரு ஆசிரியர் துறையிலையோ, ஒரு ஆன்மீக பணியிலையோ, ஒரு கோவில் துறையிலையோ, ஒரு தான தர்மங்கள் செய்யக்கூடியங்களோ, ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து பண்ணக்கூடியங்களோ, இவங்கெல்லாம் ஒரு போலியான விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார்களானால் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 ஆண்டு காலங்கள் நிச்சயமாக சரியான பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும். இது பொது பலன், நாட்டுக்கு நடக்கக்கூடிய பொது பலன். சரி, டைம் ஆயிடுச்சுங்களா? இப்போ மேச ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குது? விரையாதிபதி சனி. அப்போ விரயத்தை கொடுப்பார். அப்போ மேசராசிக்காரங்க என்ன பண்ணணும்? ஒரு வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், நிலம்புலங்கள் வாங்கலாம். இது மாதிரி செகண்ட் ஹேண்டாக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அந்த விரைய செலவுகளை சுபிச்சமாக பண்ணிக்கலாம். அப்போ 12ஆம் இட சனிங்கிறப்ப தொலைதூர பயணம், காசி, கயா, இந்த மாதிரி பழைய பழங்கால கோயிலுக்கு சென்று ஒரு சுப விரயம் செய்து கொள்வது மேசராசி நேயர்களுக்கு சிறப்பு. ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இட சனி, லாபச்சனி. அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலால் லாபங்கள், வருமானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக அற்புதமாக இருக்குது. அதில் மூத்த சகோதரனுடைய ஆதரவு கிடைக்கிற அமைப்பும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக ராசியே பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு நடக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்து சனி. மிதுன ராசிக்காரங்களெல்லாம் தொழிலெல்லாம் கொஞ்சம் முடக்கமாக இருக்குது, தொழில் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு பாக்கிய சனி. கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2.5 5 ஆண்டு காலம் வச்சு செஞ்சுருக்கு. எல்லாமே அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த கும்கி படத்தில் சொன்ன மாதிரி இப்போ அதுவே அவங்களுக்கு பழகிருக்கு. இனி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரங்களாம் அடி வாங்கியிருப்பாங்க. அந்த அடிக்கெல்லாம் அவங்களுக்கு விமோசனமாக பாக்கியாதிபதி சனி
நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கோவில் வழிபாடுகள், பழங்கால கோவில் கட்டக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்வது, முக்கியமாக குறிப்பாக வந்து கருங்கல் போன்றவை வாங்கி கொடுப்பது, கல் மண் வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி செய்யும்போது கடகராசிக்காரர்களுக்கு சுபிட்சம் நல்லா இருக்குது. அடுத்து வந்து சிம்மராசிக்காரங்க வந்து சிக்கனாண்டா சிவனாண்டி அப்படின்னு சொன்ன மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பையும் பெரும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால் வந்து பார்த்திங்கன்னா சாலையோரில் உள்ள மக்களுக்கு உணவு கொடுத்தல், அதே சமயத்தில் ஊனமுற்றவர்களுக்கு உணவு கொடுக்கும்பொழுது அந்த அஷ்டமச்சனியோட தாக்கத்திலிருந்து அவங்க கொஞ்சம் தற்காப்பு பண்ணி கொள்ளலாம், பயப்பட வேண்டாம். அடுத்தது கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி. கன்னிராசிக்கு கண்டகச்சனி என்ன பண்ணுவார்? பெருத்த அவமானங்கள், கண்டம், நஷ்டம், உடல் உபாதை பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுப்பார். இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால், அதாவது ரோட்டோரம் சாலையோரம் உள்ள அனாதைகளுக்கு வந்து மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு மருந்து மாத்திரை கொடுப்பது, அன்னதானம் கொடுப்பது, இந்த மாதிரி செய்து வருவதால் வந்து கன்னிராசிக்காரர்கள் வந்து சுபிட்சம் பெறலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 6ல் சனி. 6ஆம் இடத்தில் சனி இருப்பது ரொம்பவே நல்லது தான். அவங்க தொழில், உத்தியோகம், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் அவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வந்து ஒரு நீர்தானம் அது மாதிரி செய்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமச்சனி. அதாவது சனி பகவான் எல்லா இடங்களில் இருக்கும் பொழுது கோச்சாரப்படி ஒரு தீய பலன்களே இருந்தாலும் 5 நிலை சனி இருந்தால் பஞ்சமில்லா வாழ்வு, பஞ்சமச்சனியில் தான் அவர் எல்லா சுபிட்சமான வாழ்க்கையும் கொடுப்பார். இந்த அர்த்தாஷ்டம சனி 2.5 ஆண்டு காலங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம், வண்டி வாகனம், நிலம் சார்ந்த பிரச்சனை, உடல் சுகம் இதில் எல்லாம் அகப்பட்டவர்கள் இந்த பஞ்சம சனியில் நல்ல சுபிட்சமான வாழ்வு பெறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இப்போ தான் கொஞ்சம் மலையடித்து ஓஞ்ச மாதிரி 7.5 சனியிலேருந்து ஓஞ்சாங்க தனுசு ராசி. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அர்த்தாஷ்டம சனி வந்துட்டார். அஷ்டம சனியோட வேலையை பாதி வேலையை செய்கிறவர் தான் அர்த்தாஷ்டம சனி என்றால் 4 மட வேலை, அஷ்டம சனி 8 மடங்கு வேலை செய்வார். அப்போ அர்த்தாஷ்டம சனி பார்த்திங்கன்னா ஒரு 4 மடங்கு வேலை செய்வார். வண்டி வாகனம், சுகஸ்தானம், தாயாருடைய உடல்நிலை, வீடு நிலம்புலங்கள் போன்ற வகையில் வந்து கவனமாக இருக்கணும். சரி, அதுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்கள் வந்து ஊனமுற்றவர்களுக்கு வாக்கர் வாங்கி கொடுப்பது, அதாவது சாலையோரங்களில் செருப்பு தைத்து கொண்டிருப்பவர்களுக்கு குடை போன்றவை வாங்கி கொடுப்பது, சாலையோர மக்களுக்கு போர்வை அல்லது வஸ்திரம் இந்த மாதிரி வாங்கி கொடுப்பதனால வந்து அவங்க அர்த்தாஷ்டம சனி தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபடலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி. 3ஆம் இடத்தில் சனி இருப்பது பொதுவாகவே நல்லது தான். இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொஞ்சம் ஒரு முறை முயற்சி வெற்றி அடையாட்டி கூட எகனெகனும் முயற்சி பண்ணி அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு நல்லாவே இருக்கும். 3இல் முயற்சி தொழில் மாற்றம், தொழிலில் முன்னேற்றம், தொழில் அவங்க எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி முடிஞ்சு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், ஏதாவது கோவில் பழைய சிவாலயங்களில் ஒரு பௌர்ணமி என்றோ அல்லது சனிக்கிழமை என்றோ அவர்களால் முடிந்த ஒரு அன்னதானத்தை செய்து வருவது. என்றைக்குமே அன்னதானம்னா ஒரு மைண்டில் வச்சுக்காங்க, நீருடன் செய்ய வேண்டும், தண்ணி கேன் கொடுத்து தான் ஒரு அன்னதானத்தை பண்ண வேண்டும். அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா ஜென்ம சனி வச்சு செஞ்சிருச்சு அப்படின்லாம். நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானம், துக்கம், துயரம் நிறைய பட்டுட்டாங்க. அதில் எல்லாம் இருந்து இப்போ பாதச்சனி கழிவு சனிக்கு போயிடுச்சு, 2ஆம் இட சனி. அவங்க கும்பராசிக்காரங்க இப்போ குடும்பத்துலேயும் பேச்சிலையும் மட்டும் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி அவங்களுக்கு கால் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரும், கவனமாக இருக்கணும். அதனால் அவங்க என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, ஊனமுற்றங்கள் அனாதை குழந்தைகளுக்கு இருந்தால் அந்த இடத்தில் சென்று அவர்களால் முடிந்த தர்மம் செய்து வரும்போது சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி. அப்போ ஜென்மசனி இருக்கும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மீனராசிக்கு தான் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. மனக்குழப்பம், போராட்டம், தொழில் நலிவகிறது, தொழிலில் பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளேயே சிக்கல்கள், குடும்பத்தை விட்டு பிரிதல், இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசிக்காரர்கள் வந்து பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து, தெருவில் உள்ள நாய் அதற்கு உணவிட்டு, காகத்திற்கு உணவிட்டு சாப்பிட்டு வந்தால் மிக சிறப்பு. அது மட்டுமல்ல, இந்த மீனராசிக்காரர்கள்
சாலையோரங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது அனாதை பிரேதம் இருந்தால் அதற்கு இறுதி காரியம் செய்து அதை வழிநடத்தி சென்றார்களானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலங்கள் ஜென்மச்சனி எந்தவித தீங்கும் நடத்தாத சுபிட்சமாக இருக்கும். ஸோ சனி பயிற்சி பொது பலன்களும் சனி 12 ராசிகளுக்கான ஓரிரு வரிகளில் பலன்களும் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி. குரு பயிற்சி எப்படி இருக்குது? இப்போ குரு எங்கே இருக்கார்? 12 ராசிக்கு சொல்லக்கூட முடியாத டைம் இருக்காதுன்னு இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன். இப்போ குரு எங்கே இருக்கிறாரு? ரிஷபராசியில் இருக்கார். அப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா ஜென்ம குரு. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே மனப்புழுக்கம், போராட்டம், வம்பு வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத மன சங்கடங்கள், சஞ்சலங்கள், இது எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசியினருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை கூட சொல்லுவாங்க, ஜென்மகுரு இருக்கும்போது சீதை வனத்தில் இருந்து கஷ்டப்பட்ட போல் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரிஷபராசிக்காரங்கெல்லாம் ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ தெளிவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்கள் மே 14 குரு பயிற்சி ஆறார். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போயிடார், 2ஆம் இடத்து குரு. அப்போ அவங்களுக்கு பணம், வாக்கு, தனம், குடும்பம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. இந்த வருடம் யாருக்கு ஜாக்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி அவங்களுக்கு, குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபச்சனி, அதுவும் சிறப்பு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் ராகு, அதுவும் ரொம்ப சிறப்பு. 4ஆம் இடத்தில் அவங்களுக்கு கேது. அப்போது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கோச்சார ராகு, கேது, குரு, சனி பயிற்சி அவங்க பட்ட இந்த 1 வருட ஆண்டு காலத்திற்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு மாறும் பொழுது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பு. அப்போ மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு. அப்போது தனம், பாக்கியம், குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார். எப்பவுமே நம்ம சொல்லுவோம், குரு நின்ற இடம் பால், சனி பார்த்த இடம் பாலுன்னு. அப்போ மேசராசிக்கு தனவரவு வந்த மாதிரி இருக்கும், ஆனால் தனவரவு தட்டுப்பாடும் இருக்கும். குடும்பத்தில் வாக்கு, பேச்சு போன்றவர்களுக்கு பிரச்சனைகளும் இருக்கும். இதே போல் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது விரையாதிபதி குரு. இப்போ இனிமேல் வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஜென்ம குரு. அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் 2.5 ஆண்டு காலம் என்ன கஷ்டங்களும் குழப்பங்களும் மனவேதனைகளும் பட்டாங்களோ அதே அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும், கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா விரையாதிபதி குரு. அப்போ இவங்க அஷ்டமச்சனிலேருந்து 2.5 ஆண்டு காலங்கள் போராடி ஜெயித்த கடகராசிக்காரங்க இப்போ விரையாதிபதி குருவில் இருக்காங்க. அப்போது பணம், காசு இதில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் யாரும் அவ்வளோ சீக்கிரமாக ஜாமீன் போட்டக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். விரையாதிபதி குரு அப்படிங்கிறதுனால 12ஆம் இடத்து குருங்கிறப்போ ராமேஸ்வரம், திருச்செந்தூர், ஆலங்குடி இந்த மாதிரி தொலைதூர பயணம் அவங்க கடகராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்க. கடல் கடந்த பயணம் போயிட்டு வந்தாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு 11இல் குரு, லாபகுரு. அப்போது பணம், இதால் குழந்தைகளால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். லாபம் கிடைத்தாலும் குறைந்த நாட்களுக்கு அப்புறம் அந்த லாப வீட்டை கொஞ்சம் தடையும் செய்வார். அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ சிம்மராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்து குரு. அப்போ 10ஆம் இடத்தில் 10இல் குரு இருந்தால் பதவியை கெடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் தனித்த குரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் தொழில் ஸ்தானத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். புதிய தொழில் வேலை ஆட்கள் அமர்த்துவதோ அல்லது தொழிலுக்காக அதிக முதலீடு செய்வதோ கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் கன்னிராசிக்காரர்கள் அவங்கள காப்பாற்றிக்கலாம். இதுக்கு அவங்க ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்து வருவதும், அருகில் உள்ள குருவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வர்றதுனால இந்த கன்னிராசிக்காரங்க ஓரளவுக்கு அந்த குரு பயிற்சியோடைய 10இல் குரு இருக்கக்கூடிய தாக்கத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 9இல் குரு, பாக்கியாதிபதி குரு. அப்போ கோவில் வழிபாடு, தான தர்மங்களால் அவர்களை காப்பாற்றி கொள்ளலாம். அந்த குரு பயிற்சி அவங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி நல்லா தான் இருந்தது. சனி 6இல் சனி, குரு பயிற்சி 9இல் குரு, அவங்களுக்கு பாக்கியாதிபதி குரு. ஸோ அதுவும் துலாம் ராசிக்காரங்களுக்கு
சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டில் குரு. எட்டில் குரு பொதுவாக இருக்கக்கூடாது. சரி வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் குழந்தைகளோட வேற்றுமை பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடும், கவனமாக இருக்கணும். பணம் காசெல்லாம் கொஞ்சம் நஷ்டமாகக்கூடும், கவனமாக இருக்கணும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோவில் கட்டி கொண்டு இருப்பவர்கள், கோவில் வழிபாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும், அது கவனமாக இருக்கணும். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அருகிலுள்ள விநாயகர் வழிபாடும் நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு வந்து சுண்டல் மாலை அணிவித்து வழிபாடு செய்து வருவதால் அவர்கள் எட்டில் இருக்கக்கூடிய குருவுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். லக்ஷ்மி நாராயணனை வழிபாடு செய்வதனால் அவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எட்டில் உள்ள குருவுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு நேர் பார்வையாக தனுசு ராசியவே பார்க்குறாரு. அப்போது இந்த தனுசு ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பிரச்சனை செய்து கொண்டு இருந்தாலும் குருவோடைய பார்வை இருக்குது. அப்போ குரு பார்க்கின் கோடி நன்மை, குரு பார்க்கின் கோடி குற்றம் விலகும்னு அவங்களுக்கு அந்த சிறப்பானதுக்கு அவங்க முதியவர்கள், ஜோதிடர்கள் அல்லது அவர்கள் படித்த ஆசிரியர்களுக்கு ஒரு வியாழக்கிழமை நாட்கள், மாதத்தில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நாட்கள் வந்து பல வஸ்திரம், அன்னதானம், இந்த மாதிரி ஏதாவது அவர்களால் முடிந்த ஒரு தானத்தை செய்து வருவதால் வந்து அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல சுபிட்சமான பலன் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 நிலை குரு. அப்போ 6 நிலை குரு இருந்தால் 1 நிலை பகை வரும் அப்படிம்பாங்க. மகர ராசிக்காரங்கள்னாவே முதலை கொஞ்சம் வாயடக்கம் நாவடக்கம் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தற்காப்பு பண்ணி கொள்ளலாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவில் கட்டுவதற்கு உங்கள் ஊரில் உள்ள கோவில் கட்டுவதற்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கக்கூடியதனால் அந்த பகை வருவதை தவிர்த்து கொள்ளலாம். பொதுவாக குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணி வர வேண்டும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்து வந்தால் அவர்கள் வந்து இந்த பகை ஏற்படுதலை தவிர்த்து கொள்ளலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு 5ல் குரு வந்து அவர்களுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கிறது. குழந்தைகளால் அனுகூலம் கிடைக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து 5ல் குரு இருந்தால் காரக பாவக நாஸ்தின்னு ஜாதகம் மாதிரி எடுத்துக்கூடாது. இது கோச்சார பலன்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ 5ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்கள் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய சொத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு போராடியாவது அந்த சொத்துக்களை வாங்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பூர்வீகத்திலிருந்து இடம் ஏதாவது நீங்கள் பூர்வீகத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆக வேண்டும் என்றால் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கும்பராசிக்காரர்கள் வந்து இடம்பெயர்ந்து கொள்ளலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு 4ல் குரு. சரி, ஜென்மச்சனியால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ 4ல் குரு வந்துட்டார், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடனோ லோனோ ஏதாவது போட்டு வீடு வண்டி வாகனம் செகண்ட் ஹேண்டாக வாங்கினாலும் சரி, வீடு இருக்கிறத கட்டினாலும் சரி, பராமரிப்பு வேலை செய்தாலும் சரி, நிலம் சார்ந்த வேலைகள், இந்த மாதிரி வேலைகளுக்காக நிலம் பூமி வீடு வண்டி வாகனத்திற்காக நீங்கள் செலவுகள் செய்து வருவது வந்து இந்த குரு பயிற்சி பலன் நல்ல பலனை கொடுக்கும். சரி, இப்போது சுருக்கமாக வந்துட்டு சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி பலனை பற்றி சொல்லியாச்சு. இப்போ ராகுகேது பயிற்சி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராகுகேது பயிற்சி பலன் முழுமையாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்குமே பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து சிம்பிளாக சொல்லிடுவோம். ராகு வந்து கும்பத்துக்கு வர்றார் சனியோட வீட்டுக்கு, கேது வந்து சிம்மத்துக்கு வர்றார் சூரியனோட வீட்டுக்கு. ஸோ சனியும் அப்பன் மகன் வீடு, சூரியன் சனி வீட்டுக்கு ராகு கேதுக்கள் வருவதால் வந்து ராகு கேதுக்கள் வந்து ஜாதகத்தில் 70% வேலை செய்யக்கூடியவர், 70% நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடிய நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடியவர் ராகு கேதுக்கள். அந்த ராகு கேதுக்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திட்டாவே ஜாதகத்தில் நம்ம 70% ஜெயித்து கொள்ளலாம். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்பது பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய சூரியனிடத்தில் வருது. இப்போ கிரகணம் நடக்கும்போது ராகு கேதுக்களால் தானே சூரிய கிரகணம் சந்திர கிரகணமே நடக்குது. அப்படிப்பட்ட சூரியனையே மறைக்கக்கூடிய இடமாக சூரியன் வீட்டுக்கு கேது வருவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடும், கிருமிகள் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடும். எல்லா ஆத்மகாரகன் சூரியனே நிழல் கிரகம் மறைக்கக்கூடியது பக்கத்தில் வர்றதுனால பார்த்திங்கன்னா பயிர் வகைகள் புல்லு பூடிலிருந்து அனைத்து வகை உயிர் ஜீவன்களுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். கும்பத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் பார்த்திங்கன்னா சனியும் ராகு ஃப்ரெண்ட்ஸு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா
இல்லீகலாக நடக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் நல்லா தலை தோங்கி நடக்கும். ராகும் சனி வந்து சும்மாவே ஆடுவாங்க, அவங்க சலங்கை கட்டி விட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சனியோட வீட்டுக்கு ராகு வர்றதுனால பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டம் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ராகு பயிற்சி பலன் வந்து 12 ராசிகளுக்கு சொல்லுவதற்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் 12 ராசிகளுக்கு சொல்ல முடியல. சனி பயிற்சி குரு பயிற்சி மட்டும் உங்களுக்கு 12 ராசிகளுக்கு ஓரிரு வரிகளில் சொல்லியாச்சு. இந்த ராகு பயிற்சி வந்து மற்றொரு பதிவில் சிறப்பாக பார்ப்போம். ஓகே, இந்த வாய்ப்பை அளித்த ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் அகத்தியர் ஜோதிட ஆய்வு கருத்தரங்கம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அவருக்கும் மற்றும் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜோதிட ஜாம்புவான் மூத்த குருமார்களுக்கும் மற்றும் வந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது மீண்டும் ஒரு முறை நன்றியை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் கரூரை சேர்ந்த பரணி மீனா அவங்க அதாவது ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சிகளை பற்றி பேசுனாங்க. ஆனால் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு உரமுறை சொல்லி பேசுனாங்க பாருங்கள், மிக அற்புதமாக இருந்துச்சு. சரிங்களா? ராகு கேதுனா யார் உரமுறைன்னு சொன்னாங்க? அந்த உரமுறைக்கு பெரியவங்களுடைய உபசரிப்பை பயன்படுத்துறது ராகு கேது தான். அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் உரமுறையை சொல்லி மிக அற்புதமாக கிரக பயிற்சி பலன்களை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டு விதமாக ராதா மேடம் அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம்.